ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. காளான் வச்சு பண்ண போற ஒரு ரெசிபி, சூப்பர் ரெசிபி தான். பிளஸ் இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ், இன்னைக்கு நான் காளான் காளான் தொக்கு தான் பண்ண போறேன். அது தொக்குன்னு சொல்ல முடியாது, அது எப்படி வேணா சொல்லிக்கலாம். காளான் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போறேன் காய்ஸ். பார்க்கலாமா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு. அதுக்கு நான் காளான் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபுல்லாக எடுக்க போகிறது இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன். நான் எனக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இது நல்லா நறுக்கிக்கலாம். ப்ளஸ் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், இதே நறுக்கிக்கிறேன். பாருங்கள், காளான், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் இதில் ஒரு 4 முட்டை போட்டுக்கிறேன். முட்டை உடஞ்ச முட்டை. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் பெப்பர் பொடி, ஒரு பிஞ்ச் இல்லை, பெப்பர் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரக பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறக்காண்டி லைட்டாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கேப்சிகம் இருந்தால் கொஞ்சம் போடலாம், பட் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இதில் கொஞ்சம் இந்த கேப்சிகம் பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஃபாஸ்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. கலர் அழகாக இருக்கும். இதில் சீஸு, ஸ்ட்ரெட்டட் சீஸ் இருக்குல்ல, மொசரா சீஸ், அதை கொஞ்சம் இதிலே போட்டுக்கிறேன். இது நம்மளுக்கு பேலியோவும் ஆயிடுச்சு, ஃபாஸ்டிங் திறந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பேச்சுலர்ஸ். உங்களுக்கு தான் ஈஸியான ரெசிபி கேட்டிங்களா அக்கா? ஈஸியாக வீட்டிலையே பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். வாங்க வாங்க இப்போ இதை தவால போட்டு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு, நீங்கள் கீ எடுக்க வேண்டாம், நீங்கள் குக்கிங் ஆயிலே எடுத்துக்கலாம். நான் கீ எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம பேலியோவில் சொல்லியே ஊரை மாற்றிட்டுருக்கேன் நான். பேலியோ பேலியோ பேலியோ, ஆனால் எதையுமே ப்ராப்பராலாம் பண்ணுறதில்ல. அப்பப்போ பாருங்கள், இதில் மீதி இவ்வளோ இருக்குது. பட் நான் இதுவே எனக்கு போதும். அதனால் இதை மட்டும் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஃபுல்லாக திருப்ப முடியாது, அதனால் ஹாஃபாகவே நான் கட் பண்ணி ஹாஃபாக திருப்பிக்கிறேன். அவசரப்பட்டால்
கால் எதுவும் வராது. எத்தனை மணி கல்வி இருக்க? வெரி நைஸ். கரெக்டா திருப்பிட்டேன் மக்களே. ஏன்னா ஹாஃபா போட்டதுனால. என்னடா சூப்பர். இப்போ ஒண்ணு சேர்த்துட்டேன் மக்களே. இந்த மாதிரி பண்ணி பாருங்க மக்களே. காளான் முட்டை போட்டு நம்ம வீட்டில் என்ன எஃப்தான்னு பார்த்துடலாமா? என்னோட பேலியோ காளான் எக்கு போட்டு புர்ஜி மாதிரி சூப்பராக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், சிக்கன் நோம்பு கஞ்சி, பிரெட் பஜ்ஜி சூப்பராக இருக்கும் கைஸ். முடிச்சுன்னு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் டேட்ஸ். அவ்வளோதான் கைஸ். வெரி சிம்பிள் இஃப்தார் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.